துணிக்காய போட இடம் இல்லையா, மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்போ கவலையை விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நிறைய டிப்ஸ் வந்து மழைக்காலத்துக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். டெய்லி இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வச்சுருக்கிற பாயெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து ஒரு மாதிரி பூசரம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சம்டைம் வந்து நம்ம வந்து ஊருக்கெலாம் கூட வெளியில் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். அப்போ வந்து 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டு வரும்போதும் பார்த்திங்கன்னா பாய் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை இருக்கும். நம்ம எப்படி தான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனாலுமே ஒரு 10-15 நாள் கழிச்சு நம்ம திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம வீடுகளில் எப்போதுமே நியூஸ் பேப்பர் வாங்குகிற பழக்கம் இருக்கும். அப்படி வாங்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம கடைகளில் ஒரு 5 ரூபா கொடுத்து கேட்டாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வைக்கல அப்படின்னாலும், நம்ம எங்கேயாவது ஒரு 2 நாளைக்கு வெளியில் போனோம் அப்படின்னாலும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம பாய் ஃபுல்லாகவே நல்லா வந்து வச்சிடலாம். நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா சின்ன பேப்பராக தான் இருக்கும். அதனால் பாய் ஃபுல்லாகவே நம்ம வந்து எந்த அளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து 2 போட்டு நல்லா கரெக்டாக பாய் ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நம்ம எப்படி வீடியோவில் காமிக்கிறோமோ அதேமாதிரி நம்ம வச்சிடலாம். இது வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறப்ப நம்ம மட்டும் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் டெய்லியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது. அதனால் நம்ம வெளியில் போகும்போது மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாய் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து எந்த இடத்துல பாய் வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை நாள் கழித்து வீட்டுக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா பாய் வந்து நல்லா சூப்பராக நம்ம எப்படி வந்து வச்சுருந்தோமோ அதே மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய நைட்டிலாம் நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது இதை வந்து தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேல் சைடு மட்டும் விட்டுட்டு கீழ் போர்ஷன் ஃபுல்லாகவே நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து மேட் வந்து ஈரமாகும். அதனால வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து மேட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணேன். நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய துணிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கைலியில் கூட பார்த்திங்கன்னா இதே மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 போர்ஷனாக அதை எடுத்துகிட்டு 2 மேட் கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் போர்ஷனை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சைட்லேயும் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தனித்தனி போர்ஷனாக வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாவே 2 போர்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 2 போர்ஷனில் பார்த்திங்கன்னா 2 மேட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் போர்ஷனை நம்ம நல்லா அழகாக மடித்து 4ஆக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து சம்மரில் கூட இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம வந்து இதை வந்து தூக்கி போட்டுடலாம். ஆனாலும் வந்து திருப்பி நம்ம வாஷ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் பார்த்திங்கன்னா காஞ்சிடும். உங்ககிட்ட வந்து சின்ன கிளிப் இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி 3 சைடுமே வந்து ஊசி நூல் வச்சு லைட்டாக மட்டும் நம்ம தைச்சிடலாம். நம்ம கிளிப்பு கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கழண்டுரும். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஊசி நூல் போட்டு தைக்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து பிரியவே பிரியாது, அப்படியே இருக்கும். நம்ம வாஷ் பண்ணாலுமே அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாகவே தைக்கணும் அவசியம் கிடையாது. அந்த கார்னர் மட்டும் அதுக்கப்புறமா சென்டர் பிளேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து சூப்பராக வந்து ஒரு மேட் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக தைச்சாச்சு. பாருங்கள், நான் எந்த இடத்துல தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக தைக்கலாம், ஆனால் மேட் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சைடு 3 சைடு தைச்சிருக்கேன், சென்டரில் ஒரு சைடு தைச்சிருக்கேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் பழைய துணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேஸ்ட் ஆகாமல் கண்டிப்பாக மழை காலத்தில் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக சேமாக மடித்து நம்ம தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து பிசுறு வராது, நமக்கு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் நம்ம அந்த மாதிரி வந்து மேட் வச்சுருப்போம். அந்த மேட் வந்து சீக்கிரமாகவே வந்து தண்ணி ஆகிடும். ஏன்னா மழை டைமில் நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மேட்டை நினச்சி வந்து சீக்கிரமாக தண்ணி ஆகிடும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து நம்ம மேட்டு மேலே போடும்போது பார்த்திங்கன்னா மேட்டும் அழுக்காகாது. அதே டைமில் நம்ம மழையிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பர் மேலே காலை வச்சுட்டு தான் நம்ம வந்து வருவோம். அப்போ வந்து நனைகிறது நியூஸ் பேப்பராக தான் இருக்கும். அது கீழே இருக்கிற மேட்டு பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து அந்த தண்ணியை வந்து உறிஞ்சாது. நியூஸ் பேப்பர் நனைஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம வேறு நியூஸ் பேப்பர் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. அந்த மழை டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து மேட் வந்து நனையிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால நம்மளோட டாய்லெட் டோரு, பாத்ரூம் டோரு இதெல்லாம் வந்து உப்பு படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி அங்கங்கே வந்து வெள்ளை வெள்ளையாக பூத்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியாது இல்லையா மழை டைமில். அதனால் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா காட்டன் கிளாத்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் அப்படி இல்லைனா சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம் டோரை தான் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அதை அப்படியே வந்து நாளாக கூட மடித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக தேய்க்கும் போது இன்னுமே நல்லா பளபளப்பாக இருக்கும். நம்ம பாத்ரூம் டோரில் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த உப்பு பிடிஞ்சு போன அந்த வெள்ளை பூத்து போன அந்த தடம் தெரியாமல் நமக்கு பாத்ரூம் கதவு நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக நல்லா புதுசு மாதிரி இருக்கும். நம்ம டக்குன்னு நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அந்த டைமில் வந்து நம்ம பாத்ரூம் டோர்லாம் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிற டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் டோர் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். எந்தளவு சூப்பராக நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஆங்கர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து பேடு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து டே டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, விஸ்பர், ஸ்டே ஃப்ரீ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து மேலே இருக்கிற ரேப்பர் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஆங்கரில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நிறைய வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே, வாஷிங் மிஷினுக்கு கீழே அப்படி இல்லைனா வந்து டிவி ஸ்டாண்டு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு நிறைய வந்து நமக்கு வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற அந்த குப்பை ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வீட்டில் வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது தின்னுட்டு சாக்லேட் தாள், பிஸ்கட் தாள் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நம்ம கூட்டும் போது அடியில் அப்படியே உள்ளே போய்டும். அது அப்படியே நாள் கணக்காக கடந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ண போகிறோம், வீடை வந்து மாப் போட போகிறோம் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற குப்பை ஃபுல்லாகவே வந்து அந்த பேடில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது வீடு நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜுக்கு கீழே தான் அது ஃபுல்லாக வந்து அந்த 3 சைடுமே நல்லா வந்து தொடச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள் அந்த பேடில் வந்து எந்தளவு வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு. உள்ளே இருக்கிற ஒட்டடை ஃபுல்லாகவே வந்து நல்லா வெளியில் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து வீடு கூட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட்டி இன்னொரு இடத்துல தள்ளும் போது அந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியிலலாம் போய் அப்படியே தங்கி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து அடுப்பில் வந்து நான் வந்து தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசைக்கல் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காய வைக்கிற துணி ஃபுல்லாகவே வந்து வந்து நமக்கு ட்ரை ஆகிடாது. கொஞ்சமாக வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஈரத்தோடு வந்து நம்ம பசங்களோட காலில் நம்ம போட்டு சாக்ஸ்லாம் அனுப்பும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிடும். சளி பிடிச்சிடும், ஜுரம் வந்துடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வந்து சாக்ஸை வந்து காய வச்சு டவலையும் காய வச்சு நம்ம கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான துணிகளாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து காய வச்சுக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து காயாது. அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் வந்து நம்ம நல்லா பெரட்டி போட்டு காய வைக்கும் போது சூப்பராக. இது வந்து எல்லா டைம்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மழை டைமில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து துணிகள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு காஞ்சி வந்துடும். நம்ம டக்குன்னு வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.